சிவானந்தம். இன்றைய சத்சங்கத்தின் தலைப்பு ஞானம் என்றால் என்ன? ஞானத்தை பற்றிய புரிதலை இன்று நாம் பார்ப்போம். முதலில் ஞானம் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெளிவு அல்லது புரிதல் என்று பொருள். எதை பற்றிய தெளிவு, எதை பற்றிய புரிதல் என்றால் ஆன்மாவை பற்றிய புரிதல் தான் ஞானம் என்று அர்த்தம். ஒரு மனிதன் தன்னுள் இருக்கக்கூடிய ஆன்மாவை உணர்ந்தாரானால் அவர் ஞானமடைந்தவர் என்று பொருள். அவர் ஞானமடைந்து விட்டார், அவர் ஆத்மஞானி என்று சொல்வார்கள். அப்போ ஆன்மாவோடைய இருப்பை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மாவின் சுபாவம் என்ன அப்படி என்றால், ஆத்மா சிவானந்தமயமானது, சிவானந்த உணர்வில் இயங்குகின்றது. ஆன்மா சிவானந்தமயமானது. எந்த ஒரு மனிதன் ஒரு க்ஷணமாவது ஆன்மாவின் இருப்பான சிவானந்தத்தை உணர்கின்றாரானால் அவர் ஆத்ம ஞானி என்று அழைக்கப்படுவார். சிவானந்தத்தை உணர்ந்தாரானால் அவர் ஆத்ம ஞானி என்று அழைக்கப்படுவார்கள். நீங்கள் எல்லோரும் ஆத்ம சிவானந்தத்தை நோக்கி வாழ்க்கை நகற்றுங்கள். ஆத்ம சிவானந்தத்தை உணர வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு தியானங்களையும் யோகங்களையும் பயிற்சிகளையும் செய்து தவங்களையும் செய்து ஆத்ம சிவானந்தத்தை உணர்ந்து ஆத்ம ஞானியாக வாழுங்கள். சிவானந்தம்.